வணக்கம். நான் டாக்டர் மேகா பிரேம். திண்டுக்கல் வடமலையான் ஹாஸ்பிட்டலில் குழந்தைகள் நல மருத்துவராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சபடி August 1 to 7 வந்து நம்ம வேர்ல்ட் பிரஸ்ட் ஃபீடிங் வீக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னா க்ளோசிங் த கேப் பிரஸ்ட் ஃபீடிங் சப்போர்ட் ஃபார் ஆல். அப்படின்னா நம்ம எல்லா தாய்மார்களுக்கும் தேவையான சப்போர்ட்டை நம்ம வந்து கொடுக்கணும். அது நம்ம கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ், கணவன் எல்லாரோட கடமையாகவும் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ மூவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிரஸ்ட் மில்க் பற்றி கொஞ்சம் சுவாரஸ்யமான சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம பிரஸ்ட் மில்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட், இது வைட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸில் மெயினாக லாக்டோஸுங்கிறது இருக்குது. இது வந்து குழந்தைக்கு தேவையான எனர்ஜியை வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வே ப்ரோட்டீன்ஸோட அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. 70% வே ப்ரோட்டீன்ஸ் அண்ட் 30% கேசின்னு இருக்குது. ஸோ இந்த வே ப்ரோட்டீன்ஸில் என்னென்னா மெயினாக லாக்டோஃபெரின்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த லாக்டோஃபெரின் என்ன பண்ணுவோம்னா குழந்தையோட உடம்புல அந்த அயன் வந்து சேர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் செக்ரீட்ரி IgA, அதாவது இம்யூனோகுளோபுலின்ஸ் இருக்குது. இது என்ன பண்ணுவோம்னா குழந்தையோட கட்டுக்கும் அவங்களோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நுரையீரல் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கும் தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. இதனால வயிற்றால நிமோனியா, அதாவது நெஞ்சுச்சளி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வே ப்ரோட்டீன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதோட செரிமானம் நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் பசும்பால் கொடுத்தீங்கன்னா செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கும். குழந்தைக்கு அடிக்கடி வாந்தி வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் வந்து இந்த தாய்ப்பால் கொடுக்கறது மூலமாக அந்த செரிமானத்தன்மை நல்லா இருக்கும். ஸோ அதனால் கட்டாயம் நம்ம வந்து தாய்ப்பால் கொடுக்கறது தான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேட் இருக்குது. இதில் ஃபேட்டில் என்ன இருக்குது? பால்மெட்டிக் ஆசிட், ஒலியிக் ஆசிட், அது மாதிரிப்பட்ட நிறைய கொழுப்பு சம்மந்தமான ஆசிட்ஸ் இருக்குது. அதோட நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பியூஃபா, பாலிஅன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், DHEAன்னு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த DHEA வந்து டொகோசா ஹெக்ஸாயினிக் ஆசிட். இது வந்து குழந்தையோட கண் வளர்ச்சிக்கும் அவங்களோட மூளை வளர்ச்சிக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பசும்பாலில் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது. இது தாய்ப்பாலில் மட்டும்தான் இருக்குது. எந்த ஃபார்முலா மில்க்லேயுமே இது கிடையாது. எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரியில், எங்கள் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கண்ட்ரியில் ப்ரிப்பேர் பண்ண ஃபார்முலா மில்க்லேயும் பிரஸ்ட் மில்கில் இருக்கிற எந்த சத்தும் அதுக்கு அதுக்கு இணையாக ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வைட்டமின்ஸ் சொன்னேன் இல்லையா? எல்லா வைட்டமின்ஸும் இருக்குது இதில். பட் எக்ஸப்ஷன்ஸ் வைட்டமின் K இதில் இல்லை. வைட்டமின் K இல்லாததுனால தான் பிறந்த குழந்தைக்கு நம்ம வைட்டமின் K இன்ஜெக்ஷன்ஸ் போடுறோம். அதனால குழந்தைக்கு ப்ளீடிங் வர ரிஸ்க் வந்து கம்மியாகுது. அதனால அது உங்கள் டாக்டரே அது போட்டுருவாங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. வைட்டமின் D வந்து இதில் கம்மியாக இருக்குது பிரஸ்ட் மில்கில். அதனால தான் உங்களோட டாக்டர் வைட்டமின் D ட்ராப்ஸ் உங்களுக்கு எழுதி தந்திருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு 1 வயசு ஆகிற வரைக்கும் 1 இயர் வரைக்கும் நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும். அந்த வைட்டமின் D ட்ராப்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் குழந்தையோட போன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மினரல்ஸ் இருக்குது. என்னென்ன மினரல்ஸ் இருக்குது இதில்? அயன், கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், செலீனியம், இது பற்றி ஏகப்பட்ட தாது உப்புகள் இதில் இருக்குது. ஸோ அயன் வந்து இதில் அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் தாய்ப்பாலில். ஆனால் அயன் வந்து உடம்புல சேர்றதுக்கு லாக்டோஃபெரின் இருக்கு இல்லையா, அது உடம்புல சேர்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால தாய்ப்பாலில் அயன் வந்து நமக்கு போதுமான அளவு இருக்கும். ஆனால் ப்ரீடேர்ம் பேபிஸாக இருந்தால் இல்லைனா டேர்ம் பேபிஸ்க்கும் ஒரு சடன் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் தேவைப்படலாம், அயன் சப்ளிமெண்ட்ஸ். அதர் தன் தட் வேறு எந்த சப்ளிமெண்ட்ஸுமே உங்கள் பேபிஸ்க்கு தேவையில்லை. எல்லாமே வந்து இந்த தாய்ப்பாலே இருக்குது. இன்னொன்று சில மதர்ஸ் கேட்பாங்க, இது ரொம்ப வெயில் காலமாக இருக்குது அதனால் நான் கொஞ்சம் தண்ணி கொடுக்குறேன். மதர்ஸ் கேட்கலன்னா பாட்டி கேட்பீங்க இல்லையா? ஸோ அது வந்து கட்டாயம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா தாய்ப்பாலில் 80%க்கு மேலே தண்ணி இருக்குது. வேணா இன்னொரு வாட்டி நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம் உங்கள் குழந்தைக்கு. நீங்கள் ஒரு கப் தண்ணி எடுத்துட்டு நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து தனியாக தண்ணி கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 6 months வரைக்கும் தாய்ப்பால் தவிர எதுவுமே கொடுக்கக்கூடாது. அதை தான் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம சும்மா நீங்கள் தண்ணி கொடுத்தீங்கன்னா அதனால சில விளைவுகள் வரலாம். அதனால டைரியா போகலாம். இன்னொன்று உங்களோட பேபியோட கிட்னி அந்தளவு மெச்சூர் ஆகிருக்காது. அப்போ நீங்கள் சும்மா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஈவன் வலிப்பு, சீஷஸ் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதனால் அதை நீங்கள் கட்டாயம் பண்ணக்கூடாது. தாய்மார்களுக்கும் பாட்டிகளுக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான டவுட்டு, அதை கிளாரிஃபை பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ தண்ணி கட்டாயம் 6 months வரைக்கும் குழந்தைக்கு கொடுக்கவே கூடாது. தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அதோடு வந்து தாய்ப்பாலில் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், படாமலும் இருக்கலாம். அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ HMOஸ்ன்னு சொல்லுவோம், ஹியூமன் மில்க் ஆலிகோசாக்கரைட். சில ஃபார்முலா மில்கில் பார்த்தீங்கன்னா HMOன்னு பெரிய கொட்டை எழுத்தில் எழுதியிருப்பாங்க. அது வந்து உங்களோட தாய்ப்பாலில் இருக்குது. ஹியூமன் மில்க் ஆலிகோசாக்கரைட்ஸ்னா என்ன? இது ஒரு வகையான சுகர் தான். பட் என்னன்னா இது குழந்தைக்கு
அவங்க கட்டுக்கு தேவையான இம்யூனிட்டியை கொடுக்குது. ப்ரோபயோட்டிக்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ உங்கள் கட்டுக்கு தேவையான நல்ல பாக்டீரியா வந்து தாய்ப்பாலில் நிறைய இருக்குது, அது ப்ரோபயோட்டிக்ஸ். இந்த ஹியூமன் மில்க் ஆலிகோசாக்கரைட், இந்த HMO வந்து அந்த நல்ல கிருமிக்கு தேவையான சாப்பாடாக இருக்குது, அதுக்கு தேவையான ஃபுட்டாக இருக்குது. ஸோ இது ஹியூமன் மில்க் ஆலிகோசாக்கரைடுங்கிறது ஒரு ப்ரீபயோட்டிக். ஸோ இது நிறைய உங்கள் தாய்ப்பாலில் இருக்கிறதுனால கட்டுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. ஸோ அடிக்கடி லூஸ் ஸ்டூல்ஸ் அதெல்லாம் வராமல் உங்கள் குழந்தை சேஃபாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, லாக்ட் அட்ஹரன் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இது வந்து ரோட்டா வைரஸ்னால ஏற்படுகிற டயரியாவை தடுக்கும். அதுக்கப்புறம் இந்த தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு ஃபியூச்சர்ல அலர்ஜி சம்பந்தமான ரிஸ்க்ஸ் வந்து கம்மி. ஆஸ்துமா இல்லைன்னா எக்ஸிமா, தோல் வியாதிகள் இதெல்லாம் கம்மி. ஏன் அப்படின்னா தாய்ப்பால்ல TGF பீட்டா அப்படின்னு சொல்லுவோம், ஒரு விதமான ஒரு சைட்டோகைன் ஃபேமிலி. இது வந்து தாய்ப்பால்ல ஜாஸ்தியா இருக்கு. இது உங்க ஃபார்முலா மில்க்ல எதுலேயுமே இருக்காது. ஸோ தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த அலர்ஜி சம்மந்தமான ரிஸ்க் வந்து கட்டாயம் கம்மியாக இருக்குது. அதோடு வந்து தாய்ப்பாலில் வந்து சில சப்ஸ்டன்ஸ் இருக்குது. என்னன்னு சொல்லுவோன்னா லெப்டின்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள். அடிப்போனெக்டின், இந்த மாதிரி சில சப்ஸ்டன்ஸ் வந்து தாய்ப்பாலில் தான் இருக்கும், ஃபார்முலா மில்கில் இருக்காது. இது என்ன பண்ணோம்னா, நம்ம பசி தேவைப்படுற டைமில் நமக்கு பசி வரும், சீராக நமக்கு பசி ஏற்படும் போது அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிட மாட்டோம். ஸோ ஒபிசிட்டி, உடல் பருமன் வந்து பிற்காலத்தில் ஏற்படுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நல்ல குழந்தை புசுன்னு இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க, கரெக்டான வெயிட்ல இருக்கணும்னு எதிர்பாருங்க. அது வந்து தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு தான் அந்த கரெக்டான வெயிட்ல அவங்க மெயின்டைன் ஆக முடியும். ஏன்னா அந்த அடிப்போனெக்டின் லெப்டின்ங்கிறது தாய்ப்பால்ல மட்டும்தான் இருக்கு, வேற எந்த ஃபார்முலாலையுமே கிடையாது. சரிங்களா? அதோட வந்து நம்ம பார்த்தோம்னா இதுல இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் இருக்கு. பிற்காலத்துல குழந்தைங்களுக்கு கேன்சர் வராம தடுக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸும் இதுல இருக்கு. 2010லயே ஒரு சப்ஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்மளோட தாய்ப்பால்ல. அதோட பேரு ஹேம்லெட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹியூமன் ஆல்ஃபா லாக்டால்புமின் மேட் லீத்தல் டு டியூமர் செல்ஸ். டியூமர் செல்ஸ்னா கேன்சர் செல். நம்ம கேன்சர் செல்ஸை அழிக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம தாய்ப்பால்ல இருக்கு. ஃபியூச்சர்ல இதை வச்சு நமக்கு கட்டாயம் கேன்சருக்கான வண்டர்ஃபுல்லான மெடிசின்ஸும் வருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால உங்க குழந்தைங்களுக்கு உங்க தாய்ப்பாலை விட வேற எந்த பெஸ்டான ஃபார்முலா நீங்க கொடுத்தாலும் இதுக்கு ஈடு இணையே கிடையாது. ஸோ அதனால நம்ம தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு நம்ம இன்னைக்கே தாய்மார்கள் நம்ம சூஸ் பண்ணுவோம், இன்னைக்கே ஒரு டிசிஷன் எடுப்போம். சப்போஸ் எனக்கு கஷ்டமா இருக்கு, டயர்டா இருக்கு நீங்க நினைச்சீங்கனாலும் அப்போதான் உங்களுக்கு தேவை உங்களோட ஃபேமிலியோட சப்போர்ட். அந்த சப்போர்ட்டோட நீங்க உங்க பேபிக்கு கட்டாயம் ஃபீட் பண்ணணும். சரி, நான் ஃபீட் பண்றேன், குழந்தைக்கு ஃபீட் பண்றேன், இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்க கேட்கலாம், தாய்மார்கள் கேட்கலாம். உங்களுக்கும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்டாயம் பிரெக்னன்சில வெயிட் கெயின் ஆயிருப்பீங்க இல்லையா, அந்த வெயிட் எல்லாம் லூஸ் பண்றதுக்கு இந்த பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது கட்டாயம் உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது என்னன்னா, உங்களோட யூட்ரஸ் வந்து பிரெக்னன்சி அந்த டெலிவரி டைம்ல கொஞ்சம் பெருசாவே இருக்கும். அந்த யூட்ரஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு, அதோட நார்மல் சைஸ்க்கு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னா, நீங்க ஃபீட் பண்ணும்போது ஆக்சிடோசின்ங்கிற ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். இது வந்து உங்களோட யூட்ரஸை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணி ஷ்ரிங்க் பண்ணி அதோட நார்மல் சைஸ்க்கு கொண்டு வர பண்ணும். ஸோ ப்ளீடிங் ரிஸ்க் வந்து கம்மியாகும். இன்னொன்று வந்து என்னன்னா, நேச்சுரலாகவே நீங்கள் ஃபீட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வந்து தள்ளி போகும். இதனால என்னன்னா, நேச்சுரலாகவே உங்களுக்கு பர்த் ஸ்பேசிங் ஆகும், அடுத்த குழந்தை பிறக்கிறதுக்கான டைமும் லேட் ஆகும். இன்னொன்று வந்து நம்ம பீரியட்ஸ் மூலமா பிளட் லாஸ் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ உங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி, டயர்ட்னஸ் இதெல்லாம் வராமல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ லாக்டேஷனல் அமினோரியான்னு சொல்லி நம்ம இதை இங்கிலீஷில் சொல்லுவோம். இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்புறம் முக்கியமான ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பிரஸ்ட் கேன்சர் வராமல் ஹெல்ப் பண்ணும், ஓவரி கேன்சர் வராமல் ஹெல்ப் பண்ணும். இதில் சில ஒரு காமனான சில டவுட்ஸ் எல்லாரும் கேட்பீங்களா, அதை மட்டும் நல்லா லைட்டாக கிளாரிஃபை பண்ணிவிட்டு இதை டாக்கை எண்ட் பண்ணுறேன். என்ன டவுட்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, லைக் குழந்தை வந்து எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கு, பால் குடிக்க எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் குழந்தை அப்படி இருப்பாங்க, 1 ஹவருக்கு ஒன்ஸ் 2 ஹவர் அந்த மாதிரி ஃபீட் பண்ணுற சில குழந்தைங்க இருப்பாங்க. ஆனால் நீங்கள் டயர்ட் ஆகாமல் முடிஞ்ச அளவு நீங்கள் நல்ல நியூட்ரிஷன், ஏற்கனவே ப்ரெக்னென்சியில் சாப்பிட்டதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 200 கேலரிஸ் நீங்கள் சாப்பிடணும் டயட்டில். உங்கள் டயட்டில் பால் சுரக்கிறதுக்கு அதிகமாக கேலக்டோகோக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஜீரகம், வெந்தயம், அப்புறம் பூண்டு இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கணும். நிறைய பால் நீங்கள் குடிச்சுக்கலாம், நிறைய தண்ணி குடிச்சுக்கணும். அப்புறம் நிறைய பச்சை காய்கறிகள், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா மட்டன், அப்புறம் ஃபிஷ், முக்கியமாக ஃபிஷ் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு பால் ஊறுறதுக்கு கட்டாயம் ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது வந்து நீங்கள் பால் கொடுத்துட்டு உங்கள் பேபியை ஏதாவது ஒரு கேர் கிவர்ஸ்ட்டு கொடுத்துருங்க. உங்களோட மாமியார் இல்லைன்னா உங்களோட அம்மா இல்லைன்னா ஹஸ்பண்ட் யாராவது குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ அந்த டைமில் நீங்கள் நேப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும். இன்னொன்று, நீங்கள் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போதே நேச்சுரலாகவே இந்த ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆகுது இல்லையா, அதை வந்து லவ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம்.
உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் உள்ள பந்தத்தையும் அது அதிகப்படுத்தும். இன்னொன்று போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஒரு சோர்வு, போஸ்ட்மார்ட்டம் மன அழுத்தத்துல இருந்து உங்களை தடுக்கும். உங்களை வந்து காப்பாத்துறது இந்த பிரஸ்ட் ஃபீடிங். அதனால பிரஸ்ட் ஃபீடிங் பண்றதை நீங்க விட்டுறாதீங்க. சில தாய்மார்களுக்கு நிறைய தாய்ப்பால் சுரக்கும், அவங்களுக்கு நீங்க டொனேட் பண்ணலாம். நீங்க உங்களோட தாய்ப்பால் வங்கிகளுக்கு டொனேட் பண்ணலாம். ஸோ சில ப்ரீடர்ம் பேபிஸ்க்கெல்லாம் அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை வந்து நீங்க பண்ணலாம். அதற்கான வழிமுறைகளை நீங்க உங்க டாக்டர்ஸ்ட்ட கேட்டுக்கங்க. அதோட வந்து சப்போஸ் ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ்ல நமக்கு பால் சுரக்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனால் நேச்சுரலாகவே எல்லா மதர்ஸ்க்கும் 2 நாள் பால் கம்மியாக தான் சுரக்கும். அந்த 2 நாள் சுரக்கிற பால் பேர் தான் கொலஸ்ட்ரால். அதனால பேபி பிறந்த அன்னைக்கே பால் வரலன்னு சொல்லி நீங்கள் யாருமே ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். அந்த டைம் உங்களுக்கு வர ஃபீடிங் பேர் கொலஸ்ட்ரால். அதை நீங்கள் கட்டாயம் வந்து கொடுக்கணும். ஏன்னா அந்த கொலஸ்ட்ரால்ல அந்த இம்யூனோகுளோபுலின்ஸோட அளவு வந்து மற்ற 3ஆவது நாள் 4ஆவது நாள் வர பாலை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால உங்கள் குழந்தைக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இம்யூனிட்டி வந்து உங்க தாய்ப்பால் கொலஸ்ட்ரால்ல தான் இருக்கு. சில பாட்டிமார் என்ன பண்ணுவாங்கன்னா சீனி தண்ணி, சில கஸ்டம்ஸ்ல இருக்கு, அது தவறா சொல்லல, ஆனா சீனி தண்ணி அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனா அது எல்லாத்த விட பெஸ்டான ஃபுட் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க கொலஸ்ட்ரால் நாள் வர உங்க பால் தான். அதை மிஸ் பண்ணாம உங்க குழந்தைக்கு கொடுத்துருங்க. அண்ட் மற்றபடி வந்து சப்போஸ் உங்க பால் கம்மியா இருந்துச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு நேச்சுரலா சில மதர்ஸ் கிட்ட இருந்து ப்ரிப்பேர் பண்ற மில்கை வச்சு சில சாஷேஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி நீங்க உங்க பால் தான் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதை உங்க டாக்டர்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம தெரியும் ஃபர்ஸ்ட் 2 டேஸ் வர பால் கொலஸ்ட்ரால்னு தெரியும். அதுக்கப்புறம் வர பாலோட பேர் மெச்சூர் மில்க் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து நம்ம ஃபீட் பண்ணும்போது பிரஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வர பால் வர பாலை 4 மில்க் அப்படின்னு சொல்லுவோம். கடைசியா வர பாலை ஹைன் மில்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 மில்க் என்னன்னா இதுல நிறைய தண்ணி இருக்கும். ஸோ இதை குடிக்கும்போது குழந்தைக்கு தேவையான அந்த தாகம் வந்து தணிஞ்சிரும். அந்த ஹைன் மில்க்ல நிறைய ஃபேட், கொழுப்பு ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதையும் குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த பசி அடங்கிரும். ஸோ நம்ம வந்து மாத்தி பிரஸ்ட்ல ஃபீட் பண்ணிட்டு அந்த பிரஸ்ட்டை எம்டி பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஹைன் மில்க் கடைசியா வர பால் அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அந்த கொழுப்பு சத்து அவங்களுக்கு கம்மியா கிடைக்கும். ஸோ வெயிட் கெயினும் அவங்களுக்கு கம்மியாகலாம். இன்னொன்று வந்து அவங்களுக்கு அந்த அளவு பசி அடங்காது. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் அழுதுட்டே இருப்பாங்க. அதனால நம்ம ஃபீட் பண்ணும்போது எப்பவுமே நம்ம பிரஸ்ட்டை எம்டி பண்ணிடணும். அப்போதான் அந்த ஹைன் மில்க் வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்க கரெக்டாக பசி அடங்கி நல்லா தூங்கிடுவாங்க. ப்ளஸ் அவங்களோட வெயிட் கெயினுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹைன் மில்க் நம்ம சேர்த்து கொடுக்கும்போது தான் அடிக்கடி லூஸ் ஸ்டூல்ஸ் போவாங்க இல்லையா, டிரான்சிஷனல் ஸ்டூல்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுவும் கொஞ்சம் கம்மியாகும். பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதை நீங்கள் விட்டுறாதீங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் போக போக எல்லா தாய்மார்களை மாதிரி உங்களாலையும் கட்டாயம் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தேவையான சப்போர்ட்டை வந்து நம்ம டாக்டர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம சுற்றி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து சொல்லி நான் இன்னைக்குள்ள டாக்கை இது பண்ணுறேன். ஸோ மெயினாக இதில் நான் சொல்ல வர்றது தாய்ப்பாலில் இருக்கிற அந்த சத்துக்கு ஈடு இணையாக வேற எந்த ஃபார்முலாவுமே உலகத்திலேயே கிடைக்காது. ஹாப்பி பிரஸ்ட் ஃபீடிங் அண்ட் ஹாப்பி பேரண்டிங். டேக் கேர். பாய்.